அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தியதில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதாக அந்நாட்டு தொலைக்காட்சி செய்திகள் உறுதி செய்திருக்கின்றன. 35 ஆண்டுகளாக சிம்ம சொப்பனமாக விளங்கிய தலைவர் கொல்லப்பட்டதில் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றமான சூழல் நிலவியிருக்கிறது. நடந்தது என்ன? حرم جمهوری اسلامی ایران شهد شهید گوارای شهادت را نوشیدند. மூன்றாம் உலகப்போர் மூலம் அபாயத்தை உணர்த்தக்கூடிய விதமாக மத்திய கிழக்கு நாடுகள் பற்றி எரியக்கூடிய காட்சிகள் தான் இவை. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டாக தாக்குதல் நடத்திய புதிய வீடியோ வெளியாகி அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள 14 அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்கி அழித்ததாக கூறி ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ உலக நாடுகளை உலுக்கி உள்ளது. ஐநாவின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் மூண்டுள்ள போர் பதற்றம் தனியுமா? அணு ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து ஈரான் மீது தாக்குதல் தொடுக்க அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ரகசியமாக திட்டமிட்டது. அதற்கான தருணத்திற்காக கண்கொத்தி பாம்பாக இஸ்ரேலின் மொசாட் மற்றும் அந்நாட்டின் ஒற்றர்கள் காத்திருந்தனர். ஈரானை தங்களுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் 35 ஆண்டுகளாக அந்நாட்டின் உச்சபட்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமேனியை தீர்த்து கட்ட வேண்டும் என்று மாஸ்டர் பிளான் போட்டனர். இதற்காக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் உளவு அமைப்புகள் ஈரானுக்குள் இறங்கி ஸ்கெட்ச் போட்டுள்ளன. இதற்கு முன்பு பல முறை சுற்றி வளைத்த போதும் கமேனியை அவர்களால் நெருங்க முடியவில்லை. இருந்த போதும் முந்தைய திட்டங்களில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட மொசாட் இந்த முறை தாக்குதல் திட்டத்திற்கு பக்கா பிளான் போட்டது. அதற்கு ஏற்றாற் போல சனிக்கிழமை அன்று தலைநகர் டெஹ்ரானில் உள்ள தன்னுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் கமேனி மற்றும் இராணுவ தளபதிகள் ஒன்று கூடினர். இதுதான் சரியான தருணம் என்று ஒற்றர்கள் மூலமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு தகவல் பறந்துள்ளது. அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்ததும் டெஹ்ரான் மீது கூட்டு தாக்குதல் தொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை சொல்லி வைத்தது போன்று ஒரே நேரத்தில் மொசாட்டின் சைபர் பிரிவு செயலிழக்க செய்தது. இதனால் அமெரிக்கா இஸ்ரேலின் போர் விமானங்கள் உள்ளே நுழைந்தது கூட தெரியாமல் ஈரான் ராணுவம் செய்வது அறியாமல் திகைத்துள்ளது. 30 வினாடிகளுக்குள் சீறி பாய்ந்த ஏவுகணைகளை கமேனியின் கோட்டையை தகர்த்தெறிந்தன. பங்கர் பஸ்தர் எனப்படக்கூடிய தரைக்கு அடியில் அமைக்கப்பட்டிருந்த சுரங்கமும் தரைமட்டமாக்கப்பட்டது. இந்த துல்லிய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி மற்றும் அவருடைய மகள், மருமகன், பேர குழந்தைகள் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு தொலைக்காட்சி செய்திகள் உறுதிப்படுத்தியுள்ளன. حرم جمهوری اسلامی ایران شهد شهید گوارای شهادت را نوشیدند و به ملکوت اعلی پیوستند. அத்துடன் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் அமீர் நசீர் ஜெடே மற்றும் புரட்சிகர காவல்படை தளபதி முகமது பாக்பூர் ஆகியோரும் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. தொடர்ந்து தலைநகர் டெஹ்ரானில் உள்ள இராணுவ மையங்கள் மற்றும் இஸ்பஹான், கரஜ், கெர்மான்ஷா உள்ளிட்ட நகரங்களிலும் இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்துள்ளது. ஈரானில் உள்ள போர்ஸ் மோஸ்கான் மாகாணத்தில் உள்ள தொடக்கப்பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 80க்கும் மேற்பட்ட மாணவிகள் உட்பட 160க்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக இஸ்ரேல் நகரங்களில் ஏவுகணைகள் மூலமாக ஈரான் தாக்குதலை தொடர்ந்தது. அத்துடன் அமெரிக்காவின் நட்பு நாடுகளான பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தார், துபாய், குவைத் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளின் மீதும் ஏவுகணைகளை வீசியது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகம் உட்பட பல நாடுகளில் உள்ள 14 இராணுவ தளங்களை தாக்கியது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் ஈரான் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியதால் பதற்றமான சூழல் நிலவியது. துபாயில் உள்ள உலகின் மிக உயரமான கட்டிடமான புர்ஜ் கலிஃபா அருகிலும் தாக்குதல் தொடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். இந்நிலையில் ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பான புதிய வீடியோவை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. ஈரான் தன்னுடைய தாக்குதலை தொடர்ந்தால் பதிலடி பயங்கரமாக இருக்கும் என்றும் இதுவரை இல்லாத அளவிற்கு தாக்குதலை தீவிரப்படுத்துவோம் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அதேவேளையில் கமேனி உட்பட இராணுவ தளபதிகளை கொன்ற அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு வரலாறு காணாத பதிலடி கொடுப்போம் என்றும் ஈரான் சூளுரைத்துள்ளது. குறிப்பாக கமேனியை கொன்ற அமெரிக்காவுக்கு மரண அடி கொடுப்போம் என்றும் சிவப்பு கோட்டை தாண்டி அமெரிக்கா உரிய விலை கொடுத்தே ஆக வேண்டும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டாக ஈரான் மீது நடத்திய தாக்குதலால்
மூன்றாம் உலகப் போர் மூண்டு விடுமோ என்ற அச்சம் உலக நாடுகள் மத்தியில் எழுந்துள்ளது. இதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு விரைவில் உரிய தீர்வு காணுமா?